519. அம்மா இந்த நம்பரை ஏன்க்கா நோட் பண்ண? நம்பரை பார்த்த உடனே அந்த ஆளு ஒரு செகண்ட் டென்ஷன் ஆயிட்டான். வேகமா பேசிட்டு உடனே கட் பண்ணிட்டான். போன்ல கேட்டது லேடிஸ் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனா ஏதோ ஆம்பளை கிட்ட பேசுற மாதிரி அவன் நடிச்சான். நாம எதிர்பார்த்த நம்பர் இதுவா கூட இருக்கலாம் தான் மனசுல பதிய வச்சேன். சரிக்கா, இரு யாருன்னு பாத்துடலாம். என்னாச்சு ரஞ்சிதா? ஏதோ ஒரு பியூட்டி பார்லரோட நம்பர்னு இந்த ஆப்ல காட்டுதுக்கா. இரு, நான் கால் பண்ணி பாக்குறேன். ஹலோ, சொல்லுங்க. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு மேடம், அதனால தான் நான் கூப்பிட்டேன். இப்போ வந்துச்சா? இல்ல, எனக்கு காலையிலே வந்துச்சு. உங்க பேர் என்னங்க? அமிர்தா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எங்க ஸ்டாஃப் யாரும் கால் பண்ணலன்னு சொல்றாங்க மேடம். சாரி மேடம், யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியல. பரவாயில்ல. ஓகே மேடம், தேங்க்யூ. அக்கா, இது பியூட்டி பார்லர் நம்பர் தான். நீ ஏதோ தப்பா நோட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல ரஞ்சிதா, அந்த ஆள் பாக்குறதுக்குள்ள நம்பரை நோட் பண்ணணும்னு அவசர அவசரமா மனப்பாடம் பண்ண. ஒருவேளை நம்பர் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்கா. ஹலோ, பேசுறது ரஞ்சிதாங்களா? ஆமாங்க, நீங்க? நான் ராஜேஷ் சாரோட வீட்ல இருந்து பேசுறேம்மா. சார் ஊர்ல இருந்து வந்துட்டாரு, உங்களை வீட்டுக்கு வர சொன்னாரு. சரிங்க, நான் இப்பவே வரேன். அவர் எங்கேயோ வெளியே போக கிளம்பிட்டு இருக்காருமா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. ஒரு 10-15 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். வந்துறேன். என்னாச்சு ரஞ்சிதா? அக்கா, சுதா கடத்தரப்பு விழால ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன்லக்கா, அது விஷயமா ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன்க்கா. இரு, பாப்பா ஃப்ரைட் ரைஸ் கேட்டா, அத வாங்கறதுக்கு ஹோட்டல் தான் போறேன். நீயும் வந்து சாப்பிட்டு போயேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லக்கா, நான் அவரை உடனே போய் பார்க்கணும். நீ பாப்பாக்கு வாங்கிட்டு போ, நான் வரேன். ஓகே, அதெல்லாம் செஞ்சிடலாம். கணேஷா, அக்கா கிட்ட வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக் போட சொல்லியிருந்தேன். அந்த செக்கை வந்து வாங்கிட்டு போய் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வந்துரு. ஓகே? அம்மா கலை. என்னங்க? இப்போ கணேசன் வருவான். அவங்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடு. சரிங்க. அவன் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவான். சரிங்க, நீ வாங்கி வச்சுக்கோமா. சொல்லுமா. சார், இந்த ஏரியாவோட ரியல் எஸ்டேட் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்களோட நீங்க எப்படி வேணாலும் விளையாடுங்க. ஆனா சுதாவும் செல்வமும் ரொம்ப ரொம்ப சின்ன லெவல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி உங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது? எங்க ஃபேமிலியில இது வரைக்கும் யாருமே பிசினஸ் பண்ணதில்ல. அவங்க 2 பேரும் தான் துணிஞ்சு இறங்கிருக்காங்க. இத செய்யணும், இத செய்யக்கூடாதுன்னு அவங்கள கைட் பண்றதுக்கு கூட யாருமே இல்ல சார். கடை வைக்கிறதுக்கு முன்னால உங்களை வந்து பார்க்கணும்னு கூட யாரும் சொல்லல.